ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, உனக்காக ஒரு முக்கியமான அதிர்ஷ்ட செய்தியோட, நீ சந்தோஷப்படக்கூடிய நல்ல செய்தியோடு தான் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். இப்போது தினமும் காலையில் நீ எந்திரிக்கும் போதே அவசர அவசரமாக வேகமாக வேலையை செய்ய ஓடுவதும் உன் கடமையை செய்ய முடிக்கும் விதமாக தானே காலையில் கண் விழிக்கும் போதே பதட்டத்தோட எந்திரிக்கிற. இன்றைக்கி நாள் எப்படி இருக்குமோ, தாமதமாயிடுச்சே, அதை செய்யணுமே இதை செய்யணுமேனு எல்லா நாளையும் நீ பதட்டத்தோடு கண் விழிச்சதெல்லாம் போதும். நாளைக்கு கண் விழிக்கும்போது இந்த சாயப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டே என் உருவத்தையும் என் உதியையும் என்னுடைய சிலையையோ அல்லது என் உருவத்தையோ அல்லது என் ஓவியத்தையோ பார்க்கும் விதமாக உன் கண்ணுக்கு எதிரில் அதை வச்சுக்கிட்டு தூங்கு. நாளை விடியலில் நீ கண் முழிக்கும்போது என்னுடைய சம்பந்தமான பொருட்களை நீ பார்த்துக்கிட்டே கண் முழிச்சினா அந்த நாள் மட்டுமல்ல, அதுக்கடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்த வருஷம் முழுவதுமே கூட கண்டிப்பாக உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல வருடமாக, நல்ல வாழ்நாளாகவே உனக்கு மாறி போயிடும் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்ட. அதனால தான் இதுக்கு மேலும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காகவே, உன் வாழ்வில் இருக்கும் இருளையெல்லாம் விளக்குவதற்காகவே நாளை கண் விழிக்கும் போது கண்ணெதிரில் தீபத்தையும் என் உருவத்தையும் என்னுடைய உதியையும் வச்சுக்கிட்டு எந்திரின்னு சொல்கிறேன். அதை நீ பார்த்துக்கிட்டே கண் விழிப்பதின் மூலம் உனக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி உனக்கு பணம் வரவும், உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் சந்தோஷமும் நிரந்தரமாக வந்து சேரும். நீ எதிர்பார்க்குறத விட எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா உனக்கு சிறப்பாக முடிச்சு கொடுக்கணுன்ற ஆசையோடு காத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஆசைப்பட்டதையும் நீ ஆசைப்பட்டதையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்தே தீர்வேன் என் செல்லமே. எப்போதுமே நல்லதே நடக்கும்ன்ற நேர்மறை எண்ணத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. நீ எந்த அளவுக்கு நேர்மறையான நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நான் தோற்று போயிடுவேன், என் வாழ்க்கையில் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, எனக்கெல்லாம் நல்லது நடக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த உன் எண்ணத்தை துரத்தி அடித்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து நீ ஜெயிக்கும்படியும், உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும், நீ அதிர்ஷ்டசாலியாக மாறும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். நீயாகவே உன் அதிர்ஷ்டம் இல்லாத ஆள்னு நினச்சிக்கிட்டு சும்மா மனசில் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. அதிர்ஷ்டங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஒரே நிமிஷத்தில் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீக சக்தி வாய்ந்த விஷயம். ஆமீன் செல்லமே. எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் அடிக்காது. யார் உண்மையிலேயே மனசளவில் சுத்தமானவங்களா, தூய்மையானவங்களா, நல்ல எண்ணம் கொண்டவர்களா, இறை பக்தி மீது ஆழமான பக்தி கொண்டவர்களா, நம்பிக்கை கொண்டவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அடிக்கும். உன் வாழ்க்கையிலையும் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய எல்லா தகுதிகளும் உனக்கு இருக்கிறது தானே. நீ நல்ல பிள்ளையாக நல்ல உள்ளத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. இறை பக்தியும் நம்பிக்கையும் உனக்கு அதிகமாக இருக்கிறதல்லவா. அதன் பலனாக தான் இப்போது உனக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கேன். ஒவ்வொருவரும் அதிர்ஷ்டம் அடையத்தான் போகிறாங்க, அதிர்ஷ்டசாலியாக மாறதான் போகிறாங்க. ஆனால் ஒவ்வொருவருக்கும் அதிர்ஷ்டம் வந்து சேர்வதற்கான நேரம் மாறுபடும். உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் இந்த மாதிரி எதிர்மறை வார்த்தைகளை பேசாத. எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நான் தோற்று போயிடுவேன், எனக்கு நல்லது நடக்காது, நான்லாம் ஜெயிக்க மாட்டேன்ற இந்த எதிர்மறை வார்த்தைகளை ஒருபோதும் பேசாமல் எப்போதுமே நான் அதிர்ஷ்டசாலி, நான் திறமைசாலி, நான் தைரியசாலி, நான் பாக்கியசாலின்ற நல்ல வார்த்தைகளை பேசி பழகு. மனசில் எப்போதும் இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை நீ வச்சுக்கும் போது உன் வாழ்க்கையும் கூடிய சீக்கிரம் அழகானதாக மாறிடும். இது இந்த சாயப்பாவின் அருள்வாக்கு. என் அருள்வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது என் செல்லமே. என் அருள் உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு பாதுகாப்பாகவே இருக்கு. நீ யாருக்கும் தீங்கு செய்யாமல் தீமை நினைக்காம நல்ல பிள்ளையாகவே வாழத்தானே ஆசைப்படுற. அப்படிப்பட்ட உன் நல்ல மனசுக்கு இனி எந்த துன்பமும் உன்னை நெருங்காத அளவுக்கு உன்னை இன்பமயமாய் நல்லபடியாய் வாழ வச்சு காட்டுறேன். உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி நீ பொறுமையோடு பொக்கிஷத்தை ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன். நீயும் என்ன நடந்தாலும் அதற்கு எதிராக எதையாவது செஞ்சு வைக்காம என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருந்தாலே உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போயிடும். உன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் சரியான நேரத்தில் சிறப்பாக உன் கைகளை ஒப்படைக்கணும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றத்தை நான் உருவாக்கி தருவேன். இந்த சாயப்பாவின் துணையோட நீ வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிற.
நாளைய விடியலை கண்டிப்பாக உனக்கான நல்ல விடியலாக நான் சாதகமாக ஆக்கி தருவேன்ற நம்பிக்கையோட இப்போது நிம்மதியாக கண் தூங்கு. நான் உன் பக்கத்திலேயே இருந்து உன் தலையை வருடி உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் என் செல்லமே. இப்போ நீ நிம்மதியாக தூங்கும்போது உன் மன அழுத்தமும் பாரத்தையும் நான் எடுத்துக்கிட்டு உனக்கு நல்ல புத்தியையும் அறிவையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் உனக்கு கொடுப்பேன். இத்தனை நாளாக அதை இதை யோசித்து அசந்து சோர்ந்து போய் இருக்கிற உனக்கு நீ செய்ய வேண்டிய வேலைகளை உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாத்தையும் சிறப்பாக செய்து கொள்ளைக்க தயாராகு. நீ தேடிக்கிட்டு இருந்த உன் கேள்விகளுக்கெல்லாம் சீக்கிரமே விடை கிடைக்கும்படி செய்கிறேன். வரவு செலவு கணக்குகளை திட்டம் போட்டு செய்ய பழகு. கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கும் போது ஒரு கட்டத்தில் அந்த சேமிப்பை உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன் செல்லமே. எவ்வளவு பிரச்சனைகள் எந்த பக்கம் இருந்து யார் மூலமாக உனக்கு வந்தாலும் அத்தனையும் சமாளித்து நீ தனித்துவமாக நிற்க தான் போகிற. நீ செய்யக்கூடிய தானமும் தர்மமும் உன் வாழ்க்கையை மாற்றி உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க போகுது. வாழ்க்கைனா வலியும் வேதனையும் கஷ்டம்தான் செவ்வாலும் வரதான் செய்யும். ஐயோ வலிக்குதுன்னு ஒரே இடத்துல நின்றுட்டினா அப்புறம் வெற்றியை எப்படி பார்க்க முடியும்? வலி வந்தாலும் வேதனை வந்தாலும் மன வலிமையோடு உறுதியோடு தொடர்ந்து உன்னுடைய முயற்சிகளை செய்யும் போது தான் வெற்றி உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய விடாமுயற்சி ஒருபோதும் உன்னை கைவிடாதுன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கான ஒரு இலக்கை நீ தெளிவாக முடிவு எடுத்துட்டு அந்த இலக்கை அடைவதற்கான வேலைகளை செய்ய தயாராகு. நீ செய்யும் பயணத்தில் நீ வாழும் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இந்த சாயப்பா எப்போதும் இருப்பேன். உனக்கான வலிமையை கொடுத்து தேவையற்ற விஷயங்களையும் உன் மனசுல இருந்து நான் தூக்கி போட போகிறேன். உனக்கான நல்ல நேரம் நாளையிலிருந்து வந்துட்டாலே உனக்கான வெற்றி கதவுகள் எல்லாம் தானாகவே திறந்துரும் என் செல்லமே. வாழ்க்கை எப்போவுமே சில பிரச்சனைகளை உன் கண்களில் காட்ட தான் செய்யும், வாழ்க்கையில் வந்து கொடுக்க தான் செய்யும். ஆனால் நீ தான் அதை பார்த்து பயப்படாமல் தாங்கி நிற்க கற்றுக்கணும். தோல்விகள் வந்தாலும் அதை குறையாக நினைக்காம அது உன்னை முன்னேற்றுவதற்கான வந்த பாடமாக எடுத்துக்கோ. நீ கற்றுக்கிட்ட பாடங்களை எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ தயாராகு. எது நடக்குதோ அதை ஏற்றுக்கோ. நடக்காத விஷயங்களை நடத்த முயற்சி செய். முயற்சி செஞ்சு முடியாத விஷயங்களை சரின்னு ஏற்றுக்கிட்டு நீ வாழ்ந்தாலே அதை எப்படி உனக்கு சாதகமாக ஆக்கணுமோ அதை நான் செஞ்சு முடிப்பேன் என் செல்லமே. நீ செய்யும் முயற்சிகளில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும்படியும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். நீ மனம் தளராமல் உன் செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. உனக்கென ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை விட்டு விலகாமல் தொடர்ந்து முன்னால் செய்யும் போது முன்னால் சென்று முன்னேற போகும்போது நானும் உனக்கு துணையாக இருந்து நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உறுதியாக நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு எந்த விஷயத்திலும் தோல்வியை வரவிட மாட்டேன் என் செல்லமே. உனக்கு கண்கண்ட தெய்வமாக கலியுக காப்பாற்றும் தெய்வமாக இந்த சாயப்பா இருக்கும்போது கண்டிப்பாக நீ எதுக்கும் பயப்படவே வேண்டாம். உனக்கு இருக்கிற நோய் நொடியோ பிரச்சனையோ கஷ்டமோ வருத்தமோ எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன். நீ நினச்சதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டினா உன் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சதை நினச்சி வருத்தப்படக்கூடாது. முடிந்து போன நிகழ்வுகள் எல்லாமே உன்னை பலமாக்குவதற்காக நான் கொடுத்த பாடங்கள் மட்டும்தான். எதையும் நினச்சி நீ மனசில் துயரப்படாதே. மற்றவங்க 1000 வார்த்தைகள் பேசுவாங்க, அதையெல்லாம் யோசித்து நீ மனசு கவலைப்படக்கூடாது. உன் வாழ்க்கையை வடிவமைச்சு உன் வாழ்க்கைக்கான செயல்களை செய்யக்கூடிய இயக்குனராக நீ மட்டும்தான் இருக்கணும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் வரவேற்கவும் தயாராகு. எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நன்மையாக இந்த சாயப்பா நடத்தி முடிக்கிறேன். என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையில் நீ உறுதியாக இரு. நான் உனக்காக கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் மிக வேகமாகவே நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்க்கும். இனிமேதான் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வர தொடங்க போகுது என் தங்கமே.